பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சயின்ஸ் எஜினுடைய ப்ரொஜெக்ட் தொடர்பான தெளிவுபடுத்தலில் இணைந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் வரவேற்று எமது சயின்ஸ் எஜினுடைய முதலாவது திட்டமாக இருக்கின்ற இரசாயனவியல் பாடத்திலே அசேதன இரசாயனவியல் அலகினை இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியினை மாணவர்களுக்கு பாண்டித்தியமிக்க ஒரு அழகாக அத்தனை பரீட்சைகளிலும் முழு புள்ளிகளையும் பெறுவதற்கான ஒரு வழியினை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் உங்களை எம்மோடு இணைத்திருக்கின்றோம். குறிப்பாக உயர்தர பரீட்சையிலே 5 ஒரு பங்கு வீதம் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு அலகுகளில் இன்ஆர்கானிக் என்பது முதன்மையானது. 2025 பரீட்சை வினாத்தாளை நீங்கள் எடுத்தாலும் 2023 வினாத்தாளை ஆண்டு நடைபெற்ற பரீட்சை வினாத்தாள்களை எடுத்தாலும் 17.5 அல்லது 16.5 புள்ளிகளை பெறக்கூடியதொரு பரீட்சையாக இந்த உயர்தர பரீட்சையிலே இந்த அலகு இன்ஆர்கானிக் அமைந்திருக்கின்றது. 5 MCQ வினாக்களையும் ஒரு கட்டுரை அமைப்பு வினாவையும் ஒரு அமைப்பு கட்டுரை வினாவையும் ஒரு கட்டுரை வினாவை என்று கட்டுரை வினாக்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு இலகுவாக அதாவது எமக்கு அந்த தாக்கங்கள் அந்த மூலகங்கள் தொடர்பிலே ஒரு அறிவு இருக்கின்ற போது லேசாக ஒரு விடைகளை பெறக்கூடிய மிகவும் நுட்பமாக எழுதக்கூடிய ஒரு அழகுதான் இந்த இன்ஆர்கானிக்காக இருக்கிறது. ஆனால் பல மாணவர்கள் பரீட்சையிலே இன்ஆர்கானிக் என்றால் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. காரணம், அவர்கள் கற்றுக்கொண்ட முறைகள் சில வேளை பிழைகளாக இருக்கலாம். ஆசிரியர்கள் சரியான முறையிலே கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் தாம் விளங்கி கொண்ட விதங்கள், அவற்றை அவர்கள் ஞாபகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், அதே போன்று வெவ்வேறு மூலகங்கள் வெவ்வேறு நிறங்கள் என்பதனால் அவர்கள் அதில் ஏற்படுகின்ற தெளிவின்மை, குழப்பங்கள் என்பவற்றின் காரணமாக இந்த 17.5 புள்ளிகளை அவர்கள் இழக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நிவர்த்தி செய்வதற்கு, இந்த தடங்களை மாணவர்கள் மத்தியிலே குறைப்பதற்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இந்த திட்டம் நிச்சயம் உங்களுக்கு வழிகோலும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக ஏன் நாங்கள் இந்த இன்ஆர்கானிக் ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்த வேண்டும்? அதாவது இன்ஆர்கானிக் தொடர்பிலான முழு தியரியையும் நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளிலே, உங்களுடைய மேலதிக வகுப்புகளிலே நீங்கள் முழுமையாக கற்று 90% மாணவர்கள் கற்று முடித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு தாக்கத்தை எழுதச் சொன்னால் உங்கள் கைகள் நடுங்குவதை நாங்கள் உணரலாம். ஏனென்றால் பல மாணவர்களை நாங்கள் கண்டிருந்தோம். இந்த இன்ஆர்கானிக் என்றால் அவர்களுக்கு சற்று விருப்பமின்மை, பல தாக்கம், பல நிறங்கள், பல சமன்பாடுகள், இது எல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாது என்று பெரும்பாலான மெட்ஸ், அதாவது பிசிக்கல் சயின்ஸ் எடுக்கின்ற மாணவர்கள் இது தொடர்பிலே அவர்கள் பின்வாங்குவதை நாங்கள் கண்ணூடாகவே கண்டிருக்கின்றோம். ஆகவே இவர்களுக்குரிய தீர்வாக, ஏன் பயோசயின்ஸ் எடுக்கின்ற மாணவர்களும் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவற்றுக்கான ஒரு தீர்வாகத்தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2024 இருக்கலாம், 25 அதாவது ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், தற்போது ப்ரொபோபேஜாக இருக்கின்ற 2026 இருக்கலாம். இந்த நாங்கள் செய்திருக்கின்ற இந்த திட்டம், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு மீட்டலாக நீங்கள் மறந்திருக்கின்ற, நீங்கள் குழம்பி இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் உங்கள் கண்முன் கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இது அமையப்போகும். அதே போன்று 2027 பட்சைக்கு நீங்கள் இதுவரை கற்காவிடனும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வழங்குகின்ற அத்தனை விடயங்களையும் நீங்கள் செவிசாய்த்து, அத்தனை விடயங்களையும் நீங்கள் முறையாக நாங்கள் காட்டுகின்ற வழியிலே செல்கின்ற போது நீங்கள் எங்கு படித்திருந்தாலும் நாங்கள் படிப்பிப்பதன் மூலம் நிச்சயமாக நீங்கள்
முழுமையான அறிவினை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக, இது உங்களுக்கு ஒரு பரீட்சைகளிலே அலகுகள் நேரத்தோடு முடிக்கப்படுவதற்கு, இது உங்களுக்கு காரணமாக நீங்கள் தவணை பரீட்சைகளிலே சிறந்து விளங்குவதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படையாக இந்த ப்ரொஜெக்ட் அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே நாங்கள் முழுமையான அசேதன இரசாயனவியல் தியரியினை சுமாராக 27 பக்கங்களோடு, ஒவ்வொரு சுருக்கமான தியரியை 27 பக்கங்களோடு உங்களுக்கு அத்தனை சமன்பாடுகளையும், அத்தனை தாக்கங்களையும், அத்தனை நிறங்களையும், அத்தனை மூலகங்களையும் நாங்கள் உங்கள் கரங்களுக்கு கொண்டு வந்து மொத்தமாக அந்த PDF ஆனது நான் நினைக்கின்றேன் இதிலே ஸ்கிரீன்ல 5 போடப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 7 PDF ஆக உங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக வருகை தருகின்ற போது 7 PDF உங்கள் கரங்களிலே தியரியாக வருகை தந்த போது அதில் மொத்த இன்ஆர்கானிக் தியரியும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே ஒரு தியரி முழுமையாக மீட்கப்பட்டு அந்த தியரி முழுமைப்படுத்தப்பட்ட பிற்பாடு ஒரு வகுப்பு 2 வகுப்புக்கு அடுத்ததாக நாங்கள் கற்ற தியரிக்கான முழு எக்ஸாமும் என்ன செய்யப்படும், நடத்தப்படும். அதாவது நான் உதாரணமாக குறிப்பிடுவதென்றால், இப்போது ஒரு யூனிட்ல ஆகவே முழுமையாக இன்ஆர்கானிக்கினுடைய தியரி முடிக்கப்பட்டதன் பிற்பாடு, இப்போ உதாரணமாக நாங்கள் எஸ்குழு மூலகங்களை ஆரம்பித்து எஸ்குழுவினுடைய இயல்புகளை ஒப்பீடு செய்கின்ற தியரி, எஸ்குழு மூலகங்களுடைய தாக்கங்கள், அதே மாதிரி இவ்வாறு அந்த 2 தியரியும் அந்த 2 தலைப்புகளில் நிறைவு செய்யப்பட்டால், ஒரு வகுப்பில் நிறைவு செய்யப்பட்டால், அடுத்த நாள் அதில் இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை பரீட்சைகளுக்கு, அத்தனை யூனிட்டுக்குமான, அந்த சப்யூனிட்டுக்குமான 1979 தொடக்கம் 2025 வரை வந்த அத்தனை வினாக்களையும் கொண்ட பரீட்சை மறுநாள் நடத்தப்படும். அன்றைய நாள் நடத்தப்பட்டதன் பிற்பாடு அது குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தப்பட்டு உங்களிடமிருந்து நாங்கள் அந்த பேப்பரினை பெறுவோம். நீங்கள் முறையாக விடையளித்து அனுப்பப்படுகின்ற போது அதை எமது ஆளணியினர் அதனை திருத்தி உங்களுக்கு மீண்டும் அனுப்பி உங்களுடைய நிலைமை கண்டறியப்படும். இவ்வாறு MCQ மாத்திரமன்றி ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ என்று இன்ஆர்கானிக் தியரி முடிகின்ற தருவாயிலே ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், எஸ்ஐ ப்ராஜெக்ட் என்று அது 2ம் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் நிறைவு செய்வதற்கு காத்திருக்கின்றோம். இவ்வாறு MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஐ என்று 3ம் ஒரு தியரி முடிக்கப்பட்டு அது பரீட்சை நடத்தப்பட்டு அது திருத்தி அனுப்பப்பட்டதன் பிற்பாடு இறுதியாக அல்ல, ஒவ்வொரு எக்ஸாம் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றதன் பிற்பாடு அதனுடைய டிஸ்கஷன், நீங்கள் 20க்கு 25 புள்ளிகளுக்கு 15 புள்ளிகள் பெற்றாலும் நாங்கள் வழங்குகின்ற தியரியை கற்றதன் பிற்பாடு அனைவரும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக 25க்கு 25 புள்ளிகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை நமக்குள்ளது. அதற்கான உறுதியை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். நீங்கள் தற்போது 2025 கல்வி கற்பதற்கு 2024 இறுதியிலே கல்வி கற்பதற்கு இணைந்திருப்பீர்கள். அதாவது ஏலெவல் கல்வியினை ப்ரொப்பர் பேட்சாக இருக்கலாம், அல்லது இப்போ 2027 பேட்சாக இருக்கலாம். நீங்கள் இணைந்திருந்த போதிலும் நீங்கள் முகம் கொடுக்கின்ற தவணை பரீட்சைகளிலே குறைந்த புள்ளிகள் வரலாம். அதற்குரிய காரணம் என்ன? அதாவது ஆசிரியர்கள் இரவு பகலாக தியரி கிளாஸையே போட்டு தள்ளுவாங்க. ஒரு பேப்பர் டியூட்டோன்னு தந்து சில கேள்விகளை தொட்டு காட்டிட்டு விட்டுட்டு போற, அங்க மாணவர் நிலைமை எதுவும் கண்டறியல். 150 200 பேரை வைத்துக்கொண்டு தனி ஒருவர் நின்று தனது அத்தனை திறமைகளையும் காட்டுவார் ஒழிய மாணவர்களது திறமை என்ன, மாணவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு விளங்குவதில்லை. இந்த நிலைமை மாற்ற வேண்டும்.
100 பேர் 200 பேர் இருக்கின்ற growth கிளாஸ் அது ஒருபோதும் சிறந்த கல்வியை பெற முடியாது. ஒரு 10, 15, 20, 25 மாணவர்களை கொண்ட குரூப் கிளாஸஸ்களை ஜாயின் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். ஏனென்றால் உங்கள் மீது தனி கவனம் அவர்கள் உங்கள் மீது செலுத்தப்படும். ஒரு பரீட்சையும் வைக்கின்ற போது உங்களுடைய நிலைமை கண்டறியப்படும். 25க்கு 15 புள்ளிகள் எடுக்கின்றீர்களா? ஏன் 10 புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது? அதிலே உங்களுக்கு இருக்கின்ற குறைபாடு என்ன? அதிலே நீங்கள் என்னதில் உங்களுக்கு விளங்காமல் இருக்கிறது? எதை நீங்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலே அத்தனை வகையான முடிவுகளையும் ஒரு பரீட்சை தான் பெற முடியும். மாற்றும்படி எந்த விதமான 1000 கிளாஸஸ் நடத்தினாலும் 1979 தொடக்கம் 2025 வரைக்கும் ஃபுல் பேப்பர் கிளாஸ் நடத்தினாலும் உங்களுடைய திறமையை யாராலும் உணர முடியாது. அது இறுதி பரீட்சையிலே பாரிய ஒரு பின்னடைவை உங்களுக்கு நிச்சயம் அது ஏற்படுத்தும். ஆகவே இந்த நிலைமையை மாற்றுவதற்குத்தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த ப்ராஜெக்ட் நிச்சயம் வெற்றி கூட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தேசத்திலே, இந்த பிராந்தியத்திலே பிரதானமாக சிங்கள மொழி மூலமான மாணவர்களுக்கு பல தரப்பட்ட ப்ரொஜெக்ஷன் நடைபெற்று பல மாணவர்கள் சிறந்த சாதனைகளை படைக்கின்ற தருவாயிலே எமது தமிழ் மொழி மூல மாணவர்களும் சிறந்ததொரு சாதனையை படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காகத்தான் உங்களை இவ்வளவு நாங்கள் எடுத்து அதை நாங்கள் இந்த ப்ரொஜெக்டினை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் இரவு பகலாக எங்களுடைய ஆளுநர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க நன்கு விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தியரி முடிய எக்ஸாம் முடிய டிஸ்கஷன், தியரி எக்ஸாம் டிஸ்கஷன். இந்த ப்ரொஜெக்ட் உங்கள் கையில் வந்தால் தானாகவே கற்க முயல்வீர்கள். இன்ஆர்கானிக்கை நீங்கள் கிளியர் பண்ணினால் ஓர்கானிக்கை கிளியர் பண்ண பிசிக்கலை கிளியர் பண்ணா மொத்த தியரியும் கிளியர். நீங்க கெமிஸ்ட்ரியில A+ ரிசல்ட்ஸோட இருப்பீங்க. இது கெமிஸ்ட்ரிக்கு மாத்திரமல்ல, பயாலஜி, பிசிக்ஸ், கம்பைன் மேத்ஸ் ஆகிய முதலாவதாக சயின்ஸ் ஸ்ட்ரீமினுடைய 4 பாடங்களும் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு ஏனைய ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குமான பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வளமான கல்வி சூழலை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு எத்தனிக்கின்ற இந்த முயற்சியினை நீங்கள் தான் எதிர்காலத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாரிய பொறுப்பினை நாங்கள் உங்களுடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். ஆகவே இந்த 200 MCQ என்பது உங்களுடைய 200 MCQவை நீங்க பரீட்சிக்கப்பட்டு அதனுடைய பிழைகள் சரிகள் கண்டறியப்பட்டு அதை மீண்டும் தெளிவுபடுத்தி வருகின்ற போது 201வது MCQ தான் உங்களுக்கு இறுதி பரீட்சையில வரப்போகிறது. அதை நீங்கள் செய்யாமல் விடுவீர்கள். ஆகவே வெறுமனே மொரட்டுவ எக்ஸாம், FW எக்ஸாம், ஏனைய ஒவ்வொரு பரீட்சை பல மாடல் பேப்பர்ஸ்ல இருந்து அதிநுட்பமான கேள்விகளும் இந்த பரீட்சையில உள்வாங்கப்பட்டு உங்களுடைய திறமைகள் சிறந்த முறையிலே ஒவ்வொருவரது திறமைகளையும் நாங்கள் கண்டறிந்து உங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் மேலதிகமாக வழங்குகின்ற போது நிச்சயம் நீங்கள் இந்த தேசத்திலே அதிசிறந்த இடம் ஒன்றினை உங்களால் பிடித்துக் கொள்ள முடியும் என்றதொரு நம்பிக்கையினை நாங்கள் இவ்விடத்திலே முன்வைக்கின்றோம். ஆகவே ப்ரொஜெக்ட் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் இதை நீங்கள் சற்று 2 நிமிடங்கள் அவதானமாக நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். இவ்வாறு உங்களுடைய நிலைமைகள் அறியப்பட்டு சிறந்து விளங்குகின்ற மேன் ஆஃப் இன்ஆர்கானிக் அவார்டு ஒன்றினையும் நாங்கள் என்ன செய்வோம், இறுதியாக 3 பேருக்கு வழங்குவதற்கு இவ்வாறு ஆர்கானிக்குரிய பிசிக்கலுக்குரிய ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கப்படும். ஆகவே பிரதானமாக ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். நமது பரீட்சை திணைக்களத்தினுடைய நேற்றைய முடிவின்படி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய முடிவின்படி அனைத்து பரீட்சைகளும் சரியான உரிய காலத்துக்கள் இடம்பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சனி அல்லது வெள்ளிக்கிழமை அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து பரீட்சைகளும் சரியான உரிய காலத்துக்கு நடைபெறும் என்று கூறிவிட்டார்கள். ஆகவே 8ஆம் மாதம் உங்களுடைய பரீட்சை நிச்சயம் நடைபெறும். இப்ப இருக்கிற காலம் என்ன? 7 மாதம். அதுல ஒரு மாதத்தை விட்டாலும் 6 மாதம். 6 months only for your exams. இந்த 6 மாதத்துக்குள்ள இன்னும் நீங்க பிசிக்கலே தொடவில்லை. பிசிக்கல் நான் சொல்ற கைனடிக்ஸ் இல்ல, அதுல இருக்கு பெரிய பாடம்.
பல ஆசிரியர்கள் அந்த பிசிக்கல் யூனிட்டுகளை கொஞ்சம் செல்வாங்க, முன்னுக்கிறத நல்லா ஸ்டடி பண்ணுவோம். ஆனா 44 புள்ளிகளை 45 புள்ளிகளை தரக்கூடிய ஒரே ஒரு ஹெடிங் தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆகவே அதுல நாங்க அவதானம் செலுத்த வேண்டும். இறுதி 7ஆம் மாதம் 25வது வரையும் கற்பதற்கு நாங்கள் இங்கே யாவரும் அனுமதி கொடுக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி பிசிக்கல் ப்ரொஜெக்டினை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அது ஆரம்பிக்கப்பட்டு 6ஆம் மாதம் 5ஆம் மாதத்தினுடைய இறுதி பகுதி 6ஆம் மாதத்தினுடைய முற்பகுதியோடு நாங்கள் சொன்ன மாதிரி அது தியரி விரிவாக ஆராயப்பட்டு ஒவ்வொரு பரீட்சைகள், ஒவ்வொரு தியரி எக்ஸாம், அதே மாதிரி இறுதியாக டிஸ்கஷன் என்று உங்களுக்கு அத்தனையும் மிக சிறப்பாக முன்கூட்டியே தந்து மிக ஒரு அதிலே பாண்டித்யம் பெற்று இந்த கெமிஸ்ட்ரியினுடைய முதலாவது பாடமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற இந்த கெமிஸ்ட்ரியிலே A+ சித்தியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்ற செய்தியை விடத்திலே நான் உறுதியாக கூறுகிறேன். அவ்வாறுதான் நீங்கள் இன்ஆர்கானிக்கிலே நீங்கள் 2 மாதங்களிலே மிக தெளிவான முன்னேற்றத்தை நிச்சயம் காண்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ப்ரொஜெக்டிலே பல பேர் இணையலாம். எமது குறிப்பாக கூறப்போனால் தற்போது இருக்கின்ற நிலைமையின்படி எங்களிடம் இருக்கின்ற ஆளணி, எங்களுடைய ஸ்டாஃப், நாங்கள் மொத்தமாக 9 பேர் இருக்கின்றோம். அதுல சேர்மன் இருக்கிறார், 2 வைஸ் சேர்மன்ஸ் இருக்கிறார்கள், ஏனையவர்கள் எங்களுடைய அசிஸ்டன்டாக இருக்கின்றோம். ஆகவே இதில் அசிஸ்டன்ஸாக இருக்கின்ற நாங்கள் தான் உங்களுடைய பரீட்சைகளை நாங்கள் திருத்த வேண்டும். உங்களுடைய இந்த 6 பேரும் தான் அத்தனை விடயங்களையும் உங்களுக்கு பரீட்சையினுடைய பேப்பர் டைப்பிங் முதல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுறது, நீங்கள் பெறுவதை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் கரெக்ஷன் பண்றது, அதனுடைய ஃபைனலைஸ் ரிசல்ட்ஸை தருவது, உங்களுடைய முன்னேற்றம் குறித்து உங்களை ஒவ்வொருவரிடமும் கதைப்பது, உங்கள் ஒவ்வொருவரிடமும் என்ன உங்களுடைய அபிவிருத்தி, நீங்கள் செய்ய வேண்டிய மேம்பாடு என்ன தொடர்பில் நாங்கள் கதைப்பது, இதெல்லாம் நாங்கள் 6 பேர் தான். அதன் அடிப்படையில முதலாவதாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், முதல் ஒரு ஹேண்ட் நோட் ஒன்று உங்களிடம் தரப்படுகின்ற போது, ஷார்ட் நோட்ஸ் ஒன்று தரப்படுகின்ற போது நீங்கள் என்ன செய்வீர்கள், அதை முழுமையாக பார்த்து நாங்கள் செல்கின்ற எமது ஆசிரியர்கள் வழங்குகின்ற அத்தனை தகவல்களையும் நீங்கள் பெற்று மிக சிறந்த முறையிலே நீங்கள் என்ன செய்வீர்கள், அந்த கல்வியை, அந்த தலைப்பை விளங்கி, அந்த பாடத்திட்டத்தை விளங்கி பரீட்சைக்கு முகம் கொடுப்பீர்கள். ஆகவே இந்த பரீட்சைகளை சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை பிரார்த்திக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பரீட்சையாக கிட்டத்தட்ட 8 MCQ எக்ஸாம், 20 ஸ்ட்ரக்சர், 20 எஸ்ஏ என்று 2 சேர்த்து 10 எக்ஸாம் என்று 18 எக்ஸாம் இதுல காத்திருக்கிறது. ஆகவே இந்த 18 பரீட்சை வினாத்தாள்களையும் திருத்துவதற்கான, இந்த 18 பரீட்சை வினாத்தாள்களையும் தயாரிப்பதற்கான செலவொன்றும் ஏற்படுகின்றது என்ற செய்தி இவ்விடத்திலே குறிப்பிட விரும்புகிறோம். அதாவது உங்களுக்கு கற்பிக்கின்ற, உங்களை டிஸ்கஷன், பரீட்சை வினாத்தாளை டிஸ்கஷன் பண்ணுகின்ற அனைத்தும் இலவசமாக நடத்தப்பட்ட போதிலும் உங்களை வழிகாட்டுகின்ற அத்தனை இதுவும் இலவசமாக நிச்சயமாக நடத்தப்படும். ஆனால் இந்த பரீட்சை நடவடிக்கைகளுக்காக உங்களை மதிப்பிட்டு உங்களையே நீங்கள் அபிவிருத்தி செய்கின்ற, நாங்கள் திருத்திய உங்களையே நாங்கள் மேம்பாடு செய்கின்ற இந்த பணிகளுக்காக ஒரு சிறு தொகை பணத்தொன்றினை என்று வீசாக செலுத்த வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே எங்களால் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்குரிய கட்டணமாக நாங்கள் மிக குறைந்த கட்டணம் ஒன்றினை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதாவது 800 ரூபாய், 800 only, 800 ரூபாய் மாத்திரம் அதற்கு அறவிடப்படும். நீங்கள் குறிப்பிடப்படுகின்ற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை செலுத்துகின்ற போது எதிர்காலத்திலே நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அத்தனை பரீட்சைகளுடைய பேப்பர்களையும் மிக விரைவாக என்ன செய்யலாம், அந்த எக்ஸாம் பேப்பரை, அதே மாதிரி ஹேண்ட் அவுட்களை நீங்கள் பெற்று அது தொடர்பில் எங்களோடு சிறந்த முறையிலே திருத்தப்பட்டு உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மென்மேலும் அபிவிருத்தி செய்யலாம். இது இன்ஆர்கானிக்கில் மாத்திரம் விட்டுவிடாதீர்கள். ஆர்கானிக், பிசிக்கல் அத்தனை அழகுகளிலும் உங்களை நீங்களே அபிவிருத்தி செய்யுங்க. எங்களோடு இணைந்து நீங்க பயணியுங்கள். நிச்சயம் உங்களுக்கு A+ சித்தி ஒன்றினை நாங்கள் நிச்சயம் பெற்று தருவோம். இதற்கு இன்னும் ஒரு பாடமாக இருக்கின்ற பிசிக்ஸ், பயாலஜி, கம்பைன் மேத்ஸ், இது 4க்கும்
ஒரு சிறந்த ப்ரொஜெக்டினை நடைமுறைப்படுத்துவோம். அதில் முதற்கட்டமாக இதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். ஆகவே இந்த பாருங்கள், ஒரு திருத்துகின்ற பணி கட்டும் சிக்கலான பணி. தாக்கம் சமன்பாட்டிலே ஒரு எண் பிழையாக இருக்கின்ற போதும் அதற்கு நாங்கள் தான் வகை கூற வேண்டும். ஆகவே இது கவனமாக நடைபெற வேண்டும் என்பதனால 300-400 பேர் அக்குழுமத்தில் இருக்கீங்க. நாங்க இதன் காரணமாகத்தான் 50 பேரை மட்டும் எடுத்து நாங்க இதை ஃபெஸ்ட் செய்ய போறோம். ஏனென்றா 200-300 பேரை சேர்க்கலாம், அது எங்களுக்கு பெரிதல்ல. காரணம் என்னென்றா இது மிகவும் அவதானமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ப்ரொஜெக்ட். ஏனென்றால் ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். 17.5 புள்ளிகளை அவர்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம். அமானிதமாக நாங்கள் ஏற்றிருக்கின்ற பொறுப்பை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இலாபம் தேடுவதற்கு இந்த ப்ரொஜெக்டினை ஆரம்பிக்கவில்லை. அத்தனையும் மாணவர் நலங்கருதி ஏற்படுத்தப்பட்டதனால் நாங்கள் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை எடுக்கப்பதில்லை என்ற ஒரு முடிவோடு இருக்கின்றோம் என்ற செய்தியையும் இடத்திலே மனவருத்தம் தெரிவிப்பதோடு, இந்த ப்ரொஜெக்டிலே இணைய விரும்புகின்ற மாணவர்கள் எவ்வாறு இணைக்கப்படுவார்கள் என்றால் 50 பேரும் முதலில் யார், அதாவது இன்று 12ஆம் தேதி முதல் 12, 13, 14, 15, 16 இந்த 5 நாட்களுக்குள் யார் உடனடியாக தமது பேரினை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் என்ன செய்யப்படுவார்கள் என்றால் இந்த ப்ரொஜெக்டுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியின் இடத்திலே குறிப்பிடப்படுகிறோம். 50 மாணவர்களோடு எமது ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகும் என்பதோடு அது மேலதிகமான தகவல்கள் தொடர்புகள் அனைத்தும் ஒரு குழுமத்திலே அந்த 50 பேரை மாத்திரம் இணைத்து மேற்கொண்டு செல்வோம். ஏனைய ப்ரொஜெக்டில் இன்ஷால்லா நிச்சயமாக ஏனைய மாணவர்கள் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியின் இடத்திலே குறிப்பிடுகிறது. ஆகவே மனவருத்தத்தோடு தெரிவிப்பது என்றால் 300 மாணவர்கள் இணைவதற்கு காத்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டினை இது மிக அவதானமாக செய்ய வேண்டும். ஒரு மிகவும் மிகவும் ஒரு வேலைப்படுவான ஒரு கடினமான ப்ரொஜெக்டாக இருப்பதனால, ஏனென்றால் ஆர்கானிக் என்பது பிசிக்கல் என்பது அது இறுதி விடையே சரியாக இருந்தால் மேலே எல்லாம் பார்த்து அது நாங்க என்ன செய்யலாம் கொண்டு வந்து அது உங்களுடைய அறிவை உங்களுடைய கணிதத்துறைய அது பிசிக்கல்ல பல கணித்தல் செயல்முறைகள், அதே மாதிரி ஆர்கானிக்ல நாங்க என்ன செய்யலாம் மாற்றீடுகள், அவ்வாறு அது நாங்க நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போகலாம். அது 100, 150, 200 பேர் வந்தாலும் நமக்கு பிரச்சனை. ஆனா இன்ஆர்கானிக்ங்கிறது ஒவ்வொரு தாக்கத்தினுடைய சமன்பாடுகளும் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டும். சில பேர் கேஸ் போட்டிருப்பார், சில பேர் லிக்விட் போட்டிருப்பார், பல பிரச்சனைகள் இருக்கு. அவை ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்பதனாலதான் 50 மாணவர்கள் இணைக்கின்றோம் என்ற செய்தியையும் எவ்வாறு இணைக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே இது தொடர்பிலே நீங்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டு, நீங்கள் உடனடியாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களோட நேம், ஸ்கூல், அட்ரஸ், பெட்ச், நீங்க ரிப்பீட்டர் பெட்ச்னாலும் உங்களுடைய இந்த மணிக்கும் அட்ரஸ் இல்லை, உங்களோட நேம், இது பெட்ச், அதே மாதிரி இது ஸ்கூல் நீங்க உங்களோட டவுன், அதாவது என்ன டவுன்ல இருக்கீங்க, இப்ப நீங்க கொழும்பு டவுனா அல்லது எங்க இருக்கீங்க எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யலாம் போடலாம். இந்த 4 விடயங்களையும் அனுப்புகின்ற போது நாங்கள் மேலதிக தரவுகளை உங்களுக்கு என்ன செய்வோம், அந்த 5 நாட்களுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை முடிந்து நாங்க இன்ஷா அல்லா 17ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு எங்களுடைய முதலாவது தலைப்பான எஸ்பிளாக் ஆரம்பிக்கப்பட்டு அதுல பெரும் 2 தலைப்புகள் முடிக்கப்பட்ட வீடியோ அப்லோட் செய்யப்படும். ஸோ அதுல நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒயிட் போர்டை கொண்டு வரவில்லை. காரணம், பல தாக்கங்கள் இருக்கிறது. ஆகவே அனைத்தையும் தாக்கங்களை எல்லாம் கண்ணூடாக கண்டு கற்க வேண்டும். அதற்கு நாங்கள் பல இது நமது இதாக இருக்கின்ற எதுன்னு சொன்னா உங்களுடைய இந்த ப்ரொஜெக்டுகளை மிக சிறப்பாக செய்ய இருக்கின்ற வகையில காணொளிகள் பல தாக்கங்களை கொண்டு வந்து காட்ட வேண்டும். ஆகவே அதன் காரணமாக நாங்கள் ஃபுல்லா ஸ்கிரீன்ல செய்ய போறோம் இன்ஷா அல்லா. இது ஆர்கானிக் ப்ரொஜெக்ட், ஏனைய ப்ரொஜெக்டுகளை நாங்க என்ன செய்யலாம், பிசிக்கல் ப்ரொஜெக்ட் எல்லாம் எங்களுடைய ஒயிட் போர்டுக்கு மாற்றலாம் என்றது ஒரு காற்று இதுக்கு ஏனென்றால் ஒவ்வொருவரும் லெப்ல செய்து பார்க்க வேண்டிய இந்த
ப்ராக்டிக்கலை எல்லாம் மிக சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அத்தனையும் எங்களுடைய கண்களுக்கு புலப்பட வேண்டும். அதில் ஏற்படுகின்ற நிறமாற்றம் என்ன, அதில் ஏற்படுகின்ற தாக்கம் என்ன, அதில் ஏற்படுகின்ற அவதானிப்புகள் என்ன, இது அனைத்து எங்களுடைய கண்களுக்கு புலப்பட வகையில உங்களுக்கு முன்னே கொண்டு வந்து அத்தனை விடயங்களையும் நாங்கள் 15 வகுப்புகளிலே தியரியையும் 15 நாட்களிலே பரீட்சைகளை முடிக்கப்பட்டு 60 நாட்களுக்குள் 2 மாதங்களுக்குள் இன்ஆர்கானிக் புதுமைப்படுத்தப்பட்டு இனி உங்களுக்கு இன்ஆர்கானிக் ஃபுல் மார்க்ஸ் தான் என்ற ஹெடிங்கை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா சர்டிஃபை பண்ணி உறுதிப்படுத்துவோம் என்பதை தெரிவித்து நாங்கள் 14ஆம் தேதி ஆரம்பிக்க இருந்த ப்ராஜெக்ட் ஏன் 17 என்று சொன்னா அன்புள்ள தமிழ் மாணவர்களுக்கான தைப்பொங்கல், தை பிறந்தால் வழி பிறப்பும் என்று சொல்வார்கள். உங்களுக்கான வழி தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக சிறந்த முறையில் உங்களுடைய இந்த பெருநாளை கொண்டாடுங்கள். அடுத்த பெருநாள் நீங்கள் ஒரு வைத்தியராக, ஒரு ஒரு பொறியியலாளராக அடுத்த தையை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்றதொரு அவாவோடு நீங்கள் என்ன செய்யலாம், நிச்சயமாக உங்களுக்குரிய வாழ்த்துக்களோடு நாங்கள் என்ன செய்கிறோம், 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்ற கருத்தினையும் விடத்திலே நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். டைம் டேபிள் தொடர்பில் விடயங்கள் நாங்கள் முதல் ரெஜிஸ்டர் பண்ணுகின்ற 50 பேருக்கும் நாங்கள் வடிவமைக்கின்ற எங்களுடைய கம்யூனிட்டி பதிவிடப்படும். அதில் சில நேரம் ப்ராட்காஸ்ட் மெசேஜாக நாங்கள் ஆட் பண்ணுவோம், அல்லது ஒரு குழுமமாக நாங்கள் ஆட் பண்ண இருக்கின்றோம். ஆகவே பெரும்பாலும் ப்ராட்காஸ்ட் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், மெசேஜ்கள், அதாவது மேலதிக தரவுகள் தரப்படும். ஆகவே 300, 400, 500 பேர் இருக்கிறீங்க. இந்த வீடியோ போட்டதன் பிற்பாடும் பல பேரும் இணைவதற்கு நீங்கள் உந்துவீர்கள். ஆகவே ஏனையவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏனைய ப்ராஜெக்ட் மிக வேகமாக நாங்கள் ஆர்கானிக் ப்ராஜெக்டை தருவோம். அதற்கு ஏனையவர்களுக்கு நிச்சயம் முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற ஒரு செய்தியினையும் நான் இவ்விடத்திலே குறிப்பிட்டு எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன என்பது தொடர்பிலே நீங்கள் கண்ணூடாக பார்க்கலாம். எவருக்கும் அனுமதி கொடுத்து விட வேண்டாம். 7ஆம் மாதம் வரையும் இந்த சிலபஸை நீடிப்பதற்கு 6ஆம் மாதம் 5ஆம் மாதத்தோடு அத்தனையும் முடித்துவிட்டு நீங்களே தானாக முயலுங்கள். தனி தியரி கிளாஸ், தனி பேப்பர் கிளாஸ் சொல்ல வேண்டாம். அத்தனை விடயங்களை நீங்கள் தனியாக இருந்து ஒவ்வொரு விடயமாக நீங்கள் செய்யலாம். எங்களுடைய ப்ரொஜெக்டை வந்து இணைந்தது பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள், நாங்கள் இன்ஆர்கானிக் முழுமையாக முடித்திருக்கோம், எப்படி முடிச்சிருக்கோம், எப்படி ஹேண்ட் நோட்ஸ் இருக்கிறது, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, ஷார்ட் நோட்ஸ் என்று நீங்கள் முழுமையாக விளங்கினாலே நீங்களே தனியாகவே ஆர்கானிக் ப்ரொஜெக்டை நீங்களே செய்யலாம். அவ்வாறான அளவுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு சிறப்பான ப்ரொஜெக்டாக இது இருக்க போகின்றது என்பதையும் ஏனைய ப்ரொஜெக்டினுடைய முன்னோடியாகவும் இது இருக்கும் என்ற செய்தியினையும் குறிப்பிடுகின்றோம். ஆக இந்த ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் தொடர்பிலும் நாங்கள் என்ன செய்வோம், மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை இணைத்து சரியான வழியோடு 6ஆம் மாதம் 31ஆம் தேதியோடு அத்தனை ப்ராஜெக்டையும் நிறைவு செய்வோம் என்ற உறுதியான கருத்தினை இடத்திலே தெரிவித்து நாங்கள் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அதே போன்று குறிப்பாக நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் அனைவரும் ஒரு சிறந்தவர்களாக, ஒரு சிறந்த கல்விமான்களாக, சிறந்த வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக எதிர்காலத்திலே மிளிர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்து அனைவரும் உரிய நேரத்தினுள் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ளுமாறு கேட்டு மிக சுமாராக 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் என்றெல்லாம் போட்டு சில ப்ரொஜெக்ட் எல்லாம் நடக்கிறது. அவ்வாறான ப்ரொஜெக்ட் எல்லாம் இதுவல்ல. இது வெறும் எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஃபீஸும் இல்லாது எக்ஸாம் கரெக்ஷன் அந்த உங்களுக்கு தரப்படுகின்ற 18 நான் நினைக்கிறேன் 8 பிடிஎஃப் நோட்ஸ், அந்த நோட்ஸினுடைய பிடிஎஃப் ஒரு பேப்பர் இது டைப் பண்ணி சரியா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 150 ரூபாய் கேட்காங்க. அதுக்கு வாலண்டியர்ஸ் உரிய ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லை. அதன் காரணமாக வாலண்டியர்ஸ் கேட்டால் வாலண்டியர்ஸ் 3 நாளைக்கு வராங்க, கேட்கிற டைமுக்கு என்ன தாராங்கல்ல. இவ்வாறான பிரச்சனை இருக்கிறதால இந்த செலவுகள் இருக்கிறதன் காரணமாகத்தான் மிக குறைந்த ஒரு கட்டணம் உங்களிடமிருந்து இங்கே அறவிடப்படுகிறது. ஸோ அதை நீங்க என்ன செய்யலாம், பேங்கூடாக செலுத்துகின்ற போது உங்களுக்கான அந்த நுழைவு அட்மிஷன் கார்டு உங்களுக்கு என்ன செய்யும் தரப்படும், உங்களுடைய பெயர் இங்கே பதியப்படும் என்ற செய்தியையும் இவ்விடத்திலே நான் குறிப்பிட்டு இந்த சயின்ஸ் ஏஜினுடைய இந்த திட்டத்தினை நீங்கள் சிறந்த முறையிலே முன்கொண்டு செல்வதற்கு அத்தனை பேரும் இணைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.